தமிழ் விவசாயிகளுக்கு வணக்கம். இப்போ நம்ம பாகல்ல மழைக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். மெயினா உங்களுக்கு அதிகப்படியான மழை பெய்யும் போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிசாம்பல். அந்த பின்கருகள்னு அடிசாம்பல்னு கூடிய நோய். அதோட சிம்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே அந்த வைன்ஸ் அந்த நரம்பு முதற்கொண்டுமே ஒரு பழுப்பு தெரியும். ஒரு சிலர் மெக்னீசியத்தையும் அடிசாம்பல்னு நினைச்சுக்கிறாங்க. உங்களுக்கு இலை ஃபுல்லாவுமே அந்த பழுப்பு தெரிஞ்சாதான் அது அடிசாம்பல். மழை அதிகப்படியான பெய்யும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். ப்ளஸ் மழையும் பனியும் உங்களுக்கு சேர்ந்து பெஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேல் சாம்பலும் வரும், அடிசாம்பலும் வரும். மெயினாக இந்த நவம்பர் 15 இருந்து நல்ல மழை வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க மழை வர்றதுக்கு முன்னாடியே அடிசாம்பலுக்கும் சாம்பலுக்கும் நீங்க போட்டு அடிச்சிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வருமுன் காப்ப மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபங்கிசைடு மழை வர்றதுக்கு முன்னாடி அடிக்கும் போது சப்போஸ் மழை வந்தாலும் உங்களுக்கு அந்த அடிசாம்பலோட ஸ்ப்ரெட் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா செடியோட பச்சையை உங்களுக்கு செடியில் அப்படியே இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா மழை வர்றதுக்கு முன்னாடியே நீங்க ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்ணுங்க. சப்போஸ் மழை வந்துருச்சு, இன்னைக்கு நைட்டு பெய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஒரு கேப் விட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேப்ல ஒரு ஃபங்கிசைடு அடிங்க. ஏன்னா மெயினா அடிசாம்பலுக்கு அடிக்கும் போது உங்களுக்கு செடி சீக்கிரம் பச்சையத்தை இழக்காது. அதனால அதுக்கு என்ன மருந்து காம்பினேஷன் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் சாம்பல் எனக்கு அதிகமாக இருக்கு, மேல் சாம்பல் அந்த பவுடரி சர்ஃபேஸா எனக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிராவிஸ் டியூ 1 லிட்டருக்கு 1.2 ml போடலாம். அது கூட எனக்கு அடிசாம்பலுக்கும் எக்ஸ்ட்ரா போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஹெவியா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒராண்டிஸ் அல்ட்ரா போடலாம். ஒராண்டிஸ் அல்ட்ரா 2.8 ml. அது எனக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல காம்பினேஷன் என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமிஸ்டர் டாப்பும் ரிடோமில் கோல்டும் போடலாம். அமிஸ்டர் டாப் 2 மில்லியும், ரிடோமில் கோல்டு 2.5 கிராமும் போடலாம். அதை விட நான் இன்னொரு காம்பினேஷன் போனேன். எனக்கு சாம்பல் இல்லவே இல்லை, மேல் சாம்பல் இல்லை, சேஃப்டிக்கு போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கோர் உங்களுக்கு 1 ml 1 லிட்டருக்கு. அது கூட ஒரு அடிசாம்பல் எனக்கு ஹெவியா இருக்கு, செடி உங்களுக்கு போற கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரோபேட் 2 கிராம் போடலாம். உங்களுக்கு இது ஒரு 3 காம்பினேஷன் ஒரு நல்ல காம்பினேஷன். மழை வர்றதுக்கு முன்னாடி நீங்க செடியோட ஸ்டேஜை பார்த்துட்டு நீங்க அடிக்கலாம். நன்றி, வணக்கம்.